Hello friends, welcome to Fantasy Guruthama YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்குனா ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல நடக்கிற 12வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா பேரல் ராயல்ஸ் vs பிக்டோரியல் கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி ஜனவரி வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் ஈவினிங் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த மேட்ச் எங்க நடக்குது, அதாவது வெனுவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் செஞ்சுரியில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க்கோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் பிட்ச் தான். பேட்ஸ்மேனுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபா இல்ல. இதுல வந்து 2 மேட்சஸ் வந்து இந்த சீரீஸ்ல வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மழை பெஞ்ச காரணத்தால கேன்சல் ஆயிருச்சு. செகண்ட் மேட்ச் சீரீஸ்ல ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல செகண்ட் மேட்ச்ல 115ங்கிறத ஒரு ஆவரேஜ் ஸ்கோராவே வந்து அடிச்சிருந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க 114 சம்திங் இந்த மாதிரி ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருந்தாங்க. 10 விக்கெட்டுமே வந்து இழந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து அந்த 115 ஸ்கோர் அப்படிங்கிறதே வந்து பினிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அப்படி பார்க்கும்போது இந்த ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது இந்த வெனுல பவுலர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்கோர்ல டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா அவங்க பேட் பண்ணும்போது அந்த டார்கெட்டை வந்து ஈஸியா பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட்ல தான் வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் பிச்சா தான் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து நம்ம தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும், அதுல கேப்டன் டு வைஸ் கேர் ஆப்ஷன் இருக்கட்டும் சேஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்க பார்த்ததா வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். சோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 52 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 22 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 29 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் செகண்ட் பண்ணவங்க அதிகபட்ச மேட்சஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 163 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருந்துச்சு. பட் இந்த சீரீஸ்ல நடந்த ஒரே மேட்சஸ்லயும் ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோரா தான் வந்து இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 254க்கு 4 விக்கெட் வந்து எழுதிருந்தாங்க. லோ ஸ்கோர் டைட்டன்ஸ் 79க்கு வந்து 5 விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காங்க. ஓகே, பார்த்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது லாஸ்ட் 5 T20s கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 159, டோட்டல் விக்கெட் 57 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 46 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 11 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பவுல் பண்ணும்போது டாமினேட் பண்றாங்க. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல நீங்க வித்ட்ரா பண்ற மணியா இருக்கட்டும், அதை டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே 4% வரையும் எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல BBL மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வித்ட்ரா பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்ப்போம். சோ ஹெட்வெட் ரெக்கார்ட் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது ஓவராலா 5 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேரல் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸும், பிக்டோரியல் கேபிட்டல்ஸ் 2 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்ததா இந்த சீரீஸ்ல இந்த வெனுல, அதாவது செஞ்சுரி வெனுல மேட்சஸ் ஒரே ஒரு மேட்சஸ் தான் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 113 ரன் அடிச்சு 10 விக்கெட்டுமே வந்து இழந்திருந்தாங்க. அத பிக்டோரியல் கேபிட்டல்ஸ் 115 ரன் 4 விக்கெட் இழப்புல வந்து மேட்ச் வந்து முடிச்சிட்டாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 18 ஓவருக்கு மேலதான் அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. பேட் செகண்ட் ஆஃப் பண்ணவங்க தான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல ஓவராலா 14 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 10 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 8 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ் 2 விக்கெட், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட், ரைட் ஆர்ம் மீடியம் பவுலருக்கு
ஒரு விக்கெட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பின்னிங் யூனிட்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலருக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது. அதே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஓவரால் 4 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு தான் அந்த 4 விக்கெட்டும் வந்து கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பெருசா வந்து சப்போர்ட்டிங் இல்ல. செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ் தான் விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ ஓவராலா பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் பார்த்தீங்கன்னா ஓவராலா 6 விக்கெட்ஸும், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 5 விக்கெட், ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர் 1 விக்கெட் அப்படிங்க எடுத்திருக்காங்க. ரைட் ஆர்ம் சரி ஸ்பின்னர்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்டா இருக்கும். இதுல எந்த பிளேயர்ஸ்க்கு வந்து விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்துதான் 2 டீமுக்கு ப்ராப்பர் லான்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். பிரிட்டோரியா கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ராமுல குர்பாஸ், வில் ஜாக் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. கயல் வெரியன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ரைலி ரசோவ், லியான் லிவிங்ஸ்டன், ஆக்ராம், ஜமீன் ஏசம், முத்துசாமி, பிரிட்டோரியஸ், ஈத்தன் போஸ் அண்ட் வேன் பியூரன். சோ இவங்க தான் பிரிட்டோரியா கேப்டன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்ததா பேரல் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட் அண்ட் பிரிட்டோரியஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. வேன் பியூரன், டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்திக், பெகல்வாய், துனித் வெல்லகே, தயன்கர், ஃபார்ச்சூன், முஜிபுர் ரஹ்மான் அண்ட் மபாகா. சோ இதுதான் பேரல் ராயல்ஸோட ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, யார் யாரை இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ராமுலா குர்பாஸ் அண்ட் வில் ஜாக் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல ரீசன்ட் T20 ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், ODI ரெக்கார்ட், ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது வில் ஜாக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு வந்திருக்கு ராமுலா குர்பாஸை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம வில் ஜாக் இந்த வெனுல ஆல்ரெடி வந்து பிளே பண்ணியிருக்காரு. பிளே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்சஸ் வந்து இந்த வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 5 மேட்ச்ல மேட்சுக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து அடிச்சிருக்காரு வில் ஜாக்கை பொறுத்த வரைக்கும். சோ அப்படி இருக்க பட்சத்துல வெனுவா இருக்கட்டும், ஹெட்வெட் ரெக்கார்ட், T20 இந்த ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும்போது வில் ஜாக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. சோ வில் ஜாக் வந்து கண்டிப்பா வந்து ஒரு போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வில் ஜாக்கு இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 2 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 6ல கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சோ இதுல என்கேஸ் எனி ஒன் லெஃப்ட் ஹேண்டர் 2 லெஃப்ட் ஹேண்டர் சேம் கிரவுண்ட்ல இருந்து பிளே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆப்ரேக் பவுலர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல அதாவது பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்ல பார்க்கும்போது யாருமே இல்ல. வில் ஜாக் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. சோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் வில் ஜாக் ஒரு 2 ஓவர் ஆச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன் கேஸ் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 25 பேட்டிங்ல வந்து ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர், ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 வந்து ஒரு 39, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து ஒரு 65 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வில் ஜாக் கிட்ட நம்ம ஒரு ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ வில் ஜாக் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கீங்க. சோ நான் லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 10ல 7 மேட்ச்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஒரு 3 மேட்ச்ல மட்டும் தான் கொஞ்சம் ஏர்லயே வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது 10ல ஒரு 3 மேட்ச் இல்ல 4 மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல வந்து ட்ரீம் டீம்ல வர கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்ப ரீசன்ட் பாய்ஸ்ல பார்க்கும்போது இந்த சீரீஸ்ல வந்து 3 மேட்சஸ் வந்து பிளே அதுல ஒரு மேட்ச்ல 100 பிளஸ் ஸ்கோர் மேல அடிச்சு அவர் ட்ரீம் டீம்ல வந்திருந்தாரு. அடுத்த 2 மேட்சஸ்ல டக்குன்னு விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. இந்த மேட்ச் ரஹமுல்லா குர்பாஸ் எஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாரு அப்படின்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர், ஓவராலா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரஹமுல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும். கயல் வெரியன் சோ லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் கயல் வெரியனுக்கு இந்த மேட்ச் ரொம்ப டிஃபரன்ஸ் மிக ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பேட்டிங்ல இருந்து மட்டுமே நல்லா ஸ்கோர் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கிடைச்சிருந்துச்சு. பேலன்ஸ் அந்த விக்கெட் கீப்பிங் பண்ணல, கேட்டா மழை பெஞ்சு அந்த மேட்ச் வந்து கேன்சல் ஆயிருச்சு. சோ இந்த மேட்சும் சேம் கயல் வெரியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்க விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் பேட்டிங் ஆர்டர் பின்னாடியும் போகும் முன்னாடியும் போகும், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. பட் கயல் வெரியனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் சேம் இதே ஆப்ஷன் தான் வராரு. இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. பேட்டிங்ல வந்து ஒரு 15 பிளஸ் ரன் போதும், 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து. அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு, ரன் அவுட், ஸ்டெம்ப் ஹிட், கேச்சஸ், இது மூலமா வந்து ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சாவே போதும். கிட்டத்தட்ட இவர்கிட்ட நம்ம
ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் கைல் வீரனை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரீம் டீம்ல வர பாயிண்ட் கண்டிப்பா இந்த மேட்ச் கைல் வீரனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பார்த்து வந்து ரேலி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ பிரிட்டோரியா கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டாப் 6ல கூடிய 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆர்காம் இருக்காரு அண்ட் லைரி லவ்ஸோ 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல முஜிபுர் ரஹ்மான் வந்து இருக்காரு. ஸோ முஜிபுர் ரஹ்மான் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து எடுத்துறாரு. ஸோ இந்த மேட்ச் முஜிபுர் ரஹ்மானுக்கும் ஸோ லைரி லவ்ஸோ ஆர்காம் இவங்களுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ரைலி லாஸ் அவுட் நம்ம இந்த மேட்ச் பெரிய அளவுக்கு ஸ்கோர் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15 பிளஸ்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லியான் லிவிங்ஸ்டன். சோ லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிட்டு இருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் ஓடிஐ இந்த மாதிரி எல்லாமே நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. T20ல கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 25 பிளஸ் ரன் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. காரணம் என்ன பாத்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் பிளே பண்ண ஆரம்பிச்சுவார். சிக்ஸர்ஸ் பவுண்டரிஸ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவார். ஒரு 10 பால் பிடிக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த 10 பால் வந்து ஒரு 25 இருந்து 30 பிளஸ் ரன் வரையும் லிவிங்ஸ்டன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க சரி சைன் பண்ண ஒரு இப்பரை வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத லிவிங்ஸ்டன் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் லெக் பிரேக் பவுலர் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் இங்க இருக்க பவுலர்ஸ்ல அந்த ஸ்பின்னர்ஸ்ல முத்துசாமி இருக்காரு அண்ட் சம்திங். சோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுது. கொஞ்சம் பேட்ஸ்மேன் பார்ட்னர்ஷிப் போட்டு நின்றுட்டாங்க, கொஞ்சம் விக்கெட் ஆப்ஷன் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல லியான் லிவிங்ஸ்டனுக்கு இன்கேஸ் ஒரு ஓவராச்சும் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட். அப்படி பவுல் பண்ணல இங்க இருக்க 5 மெயின் பவுலர்ஸ் அதோட 6th bowling ஆப்ஷன் வில் ஜாக் தான் வந்து பவுல் பண்றாங்க அப்படின்னு இருந்தாலும் லியான் லிவிங்ஸ்டன் வந்து நம்ம பேட்டிங்ல இருந்து ஆவரேஜா ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆர்கிராம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஆர்கிராமும் டீசெண்டா வந்து பிளே பண்றாருங்க. அவர் வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கறத பாக்குறாங்க. சிங்கிள்ஸ் மேக் பண்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து பேட்டிங் ஆர்டரே வர மாதிரி இருக்கு. இன்கேஸ் ஒரு 10 ஓவருக்குள்ளாரே பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட தாராளமா ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கூட எதிர்பார்க்கலாம். அந்த 15 ஓவருக்கு அப்புறம் வர்றது அவருக்கு வந்து ஒரு மைனஸா வந்து இருக்கு. அதுதான் அவருக்கு பிளஸ் ஆகும் வந்திருக்கு. இன்கேஸ் எல்லா பாலுமே அக்ரெஷனோட பிளே பண்றாரு. அடிச்சு ஆடும் போது கிட்டத்தட்ட ஒரு நின்னுட்டாரு அப்படின்னா ஒரு 25ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஸ்கோர் வரை கூட எதிர்பார்க்கலாம். அப்படி இயர்லியா விக்கெட் இழந்துட்டாருன்னா ஒரு 10ல இருந்து 15 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத நம்ம ஆர்காம்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இவர் வந்து கிராண்ட் லீக்கு ஒரு சுட்டுமா பிளேயரா வந்திருப்பாரு. பட் ஸ்மால் லீக்கு ஒரு சுட்டுமா பிளேயரா இருப்பாராங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்திருக்கு. சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிளேயரா இருக்கனால இவர் வந்து நீங்க கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தா ஜெமினேசம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இந்த மேட்ச் இவர் வந்து 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அந்த 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல இவரோட பவுலிங் ஆப்ஷன் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயரே வந்து பவுல் பண்றாரு அண்ட் டெத் ஓவர் அந்த 19வது ஓவர் அல்லது 20வது ஓவர் ஜெமினேசம் தான் வந்து பவுல் பண்றாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி போத் இன்னிங்ஸ்லயுமே ஜெமினேசம் நம்ம அவரு 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வருவார், கண்டிப்பா வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாரு அப்படின்னா 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஜெமினேசம் அண்ட் லியான் லிவிங்ஸ்டன் இவங்க 2 பேர் தான் நின்று ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதாவது கைல் வேரியன், லியான் லிவிங்ஸ்டன், ஜெமினேசம். சோ இந்த 3 பிளேயர்ஸ் மட்டும் தான் சொல்லலாம். அதுல ஜெமினேசம் கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன், ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். பவுலிங்ல போத் இன்னிங்ஸ்லும் சேர்த்து ஒரு 2 விக்கெட், ஒரு 50, கிட்டத்தட்ட ஒரு 75 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக்கு கண்டிப்பா ஜெமினேசம் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டுமான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த முத்துசாமி. முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்லோயர் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த வெனுல ஒரே ஒரு மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுலயும் முத்துசாமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கறத வந்து எடுத்திருக்காரு. சோ முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கறத கம்பல்சரி எடுத்துறாரு. அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்குது. சோ இந்த வெனுல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்சஸ் பார்க்கும்போது செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்காவே இல்ல. பேட்ஸ்மேன் நல்லாவே வந்து அடிச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் தான் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. சோ அப்படி இருக்க பட்சத்துல முத்துசாமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட், சோ அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்தா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்போசிஷன்ல நம்ம முத்துசாமி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பிரிட்டோரியஸ் ரைட் ஆர்ம் மீடியம் பவுலர், போத் இன்னிங்ஸ்லும் இருந்து 1 விக்கெட் அப்படிங்கறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும்.
அண்ட் ஈத்தன் போஸ். ஸோ ஈத்தன் போஸை பொறுத்த வரைக்கும் அந்த பவர் பிளே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஆனா அந்த 6ல இருந்து 7 ஓவருக்குள்ளாரு இவரோட 4 ஓவர்ஸுமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். இந்த வெனுல ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் சம்திங் வந்து எடுத்திருக்காங்க. அதுல 3 விக்கெட், அதுல ஒரு 2 விக்கெட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஈத்தன் போஸ் தான் வந்து எடுத்திருக்காரு. சோ இந்த மேட்ச் ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அந்த பவர் பிளேலயே 1 or 2 விக்கெட் எடுத்து டீமை கொலாப்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், சோ அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறது வேணா எதிர்பார்க்கலாம். சோ செகண்டா பவுல் பண்ணும்போது கம்பல்சரி 2 விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். 1 விக்கெட் அப்படிங்கிறத நம்ம செகண்டா பவுல் பண்ணும்போது விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ஈத்தன் போஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த வேன் பியூரன், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் அவர் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. டுபாவில் இல்ல, அன்அவைலபிள் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இவர் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் அந்த டெத் ஓவர்ல வேன் பியூரன் அண்ட் ஜெமினேசம் இவங்க 2 பேரும் தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் வேன் பியூரன் நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். வில்ஜாக் 1, கேஎல் வேரியன் வந்து நான் ஒரு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து ட்ரை பண்றேன். உங்களுக்கு கேஎல் வேரியன் தேவையில்லை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல, எனக்கு தினேஷ் கார்த்திக் போதும் வச்சுன்னா கேஎல் வேரியனை எடுத்துட்டு அந்த நீங்க தினேஷ் கார்த்திக் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இந்த மேட்ச் கேஎல் வேரியனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆர்த ஜெமினேசம் 3 அண்ட் சோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. இதுல ரஹ்மனா குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். எல்ராசோ கிராண்ட் லீக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. லியான் லிவிங்ஸ்டன் ஆஸ் யூசுவல் செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா சோ இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து இல்ல, மோஸ்ட் ப்ராபபிலி கொடுப்பாங்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கு. சோ அப்படி இருக்கிறதால இவர் செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி தான் ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ கிராண்ட் லீக்ல ஒரு 10 டீம் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணிட்டு ஒரு 5 டீம்ல கூட தவிர்த்து வேற பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்காம் சோ கிராண்ட் லீக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக் கண்டிப்பா சேஃபான பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. முத்துசாமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா 1 விக்கெட், சோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டும். செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் முத்துசாமி நம்ம எதிர்பார்க்க முடியும். பிரிட்டோரியஸ் ஃபார் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. வேன் பியூரன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், சோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சோ இதுல என்ன ஆகும்னா வேன் பியூரனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயர்னால நீங்க போத் இன்னிங்ஸ்ல கூட ஒரு டிஃபரன்ஸ் பிக்கரா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு செகண்டா பவுல் பண்ணும்போது கூட அப்படின்னா நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க வச்சு நீங்க டாப் ஆர்டர்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததா பேரல் ராயல்ஸ் இருக்க பிளேயர் சைஸ்ல பாத்துருவோம். இதுல ஜே ரூட் அண்ட் பிரிட்டோரியஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சோ இதுல ரெக்கார்ட் வைஸ்ல பார்க்கும்போது இந்த சீரீஸ்ல 3 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பிரிட்டோரியஸ் அந்த 3 மேட்சஸ்லயுமே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. 2 மேட்சஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 120+ ஃபேண்டசி பாயிண்ட்க்கு மேல அடிச்சு வந்து ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஒரு மேட்சஸ்ல மட்டும் ஒரு 55+ ஸ்கோர் அப்படின்னு அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. சோ 3 மேட்சஸ்மே கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வைஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. பட் இந்த மேட்ச் பிரிட்டோரியஸ் சோ மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே வந்து பிரிட்டோரியஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. காரணம் அவர் ரீசன்ட் ரெக்கார்ட் வைஸ்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ப்ளே பண்றாரு. அப்படி இருக்க பட்சத்துல பிரிட்டோரியஸ் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. ஒரு 25 இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அடிச்சாவே போதும். ஒரு 40 இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது இவருக்கு வந்து கிடைச்சிடும். அதுல ட்ரீம் டீம்ல கண்டிப்பா வந்து வந்துருவாரு. ஜே ரூட் சோ ரீசெண்டா 3 மேட்சஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல ட்ரீம் டீம் வந்திருக்காரு. பேலன்ஸ்க்கு 2 மேட்ச்லயும் பெருசா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கல. கொஞ்சம் டக்கு விக்கெட் வந்து இழந்துடுறாரு. இந்த மேட்ச் ஜே ரூட் பண்ணி பாருங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே ஜே ரூட்டுக்கு போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. சோ ஸ்மால் லீக்ல சேஃபா போறவங்க அந்த மாதிரி தான் ஆப்ஷன் தான் ட்ரை பண்றாங்க. பட் நம்ம ஸ்மால் லீக்ல ஒரு ரிஸ்க் எடுக்க தயாருங்கும் போது இவரை வேன் பியூரன் சோ ரீசன்ட் வைஸ்ல ரெக்கார்டு பெருசா எதுவுமே கிடையாது. T20 இருக்கட்டும், ஓடிஐ இந்த சவுத் ஆப்பிரிக்கா லீக்கா இருக்கட்டும், அதுல பெருசா எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல. ஆவரேஜ் ஒரு 15 அப்படிங்கறது தான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிட்டு இருக்காரு. சோ கிராண்ட் லீக்ல வேணா மல்டிபிள் டைம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஸ்மால் லீக்குக்கு சுட்டுமா பிளேயரா இருப்பாரா அப்படிங்கிறது இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு.
ஓகே, பாரதா பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆப்போனன்ட் டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர் பார்த்தீங்கன்னா வில்ஜாக் ஒருத்தர் தான் இருக்காரு. இன்கேஸ் வில்ஜாக் பவுல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா டேவிட் மில்லருக்கும் வில்ஜாக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஒரு இம்பர் வந்து கொடுத்துருங்க. ரீசெண்டா இருந்த ஒரு 3 மேட்சஸ்ல பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ஒரு 25 to 30+ ஸ்கோர் அப்படிங்கறத அடிச்சு ட்ரீம் டீம்ல வந்து வந்துடுறாரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல டேவிட் மில்லர் செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்து ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. என்ன 35+ ஃபேண்டசி பாயிண்ட் ட்ரீம் டீம்ல வருமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது வந்து ஒரு லோவர் ஸ்கோர் வெனுவா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 110+ 15+ ஸ்கோர்லயே வந்து மேட்ச் முடிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 35+ ஸ்கோருங்கிறது கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்பா வந்து இருக்கும். இன்கேஸ் ஒரு 150+ ரெண்டுக்கு மேல அடிச்சிட்டாங்க அப்படின்னா தான் இந்த ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்த்தாலும் சோ அதனால டேவிட் மில்லர் இந்த மேட்ச் கண்டிப்பா ட்ரீம் டீம் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. தினேஷ் கார்த்திக். சோ இந்த மேட்ச் எல்லாருமே தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு இம்பர் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கையில் வேறினா மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது ரீசெண்டா வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு மேட்ச்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் தான் இருக்காரு. சோ தினேஷ் கார்த்திக் கம்பேர் பண்ணும்போது கையில் வேரியன் லோ பர்சன்டேஜ் பிக்கா தான் வந்து இருப்பாரு. நான் பர்சனலா கையில் வேரியனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறேன். நீங்க தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்காரு. ஒரு பேட்டிங் டாப் ஆர்டர்லயே கொண்டு வந்துட்டாங்க. இன்கேஸ் ஒரு 10 ஓவருக்குள்ளாரே அந்த 3 விக்கெட் வந்து இழந்துருச்சு தினேஷ் கார்த்திக் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா கண்டிப்பா தினேஷ் கார்த்திக் நம்ம ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சரி 30+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து விக்கெட் கீப்பிங் பண்றது மூலமா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கும் போது ஓவராலா ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிற தினேஷ் கார்த்திக் வந்து இந்த மேட்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சோ தினேஷ் கார்த்திக் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாரு. டாப் ஆர்டர் டபுள் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் இருக்கறனால இந்த இதுல தினேஷ் கார்த்திக் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். சோ இதுல வந்து பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். சோ லாஸ்ட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்க கிடையாது இந்த மேட்சஸ். ஏன்னா லாஸ்ட் அந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருந்துச்சு. பவுலிங்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் வந்து இருந்துச்சு. இந்த இவங்களோட பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே ஸ்பின்னிங் யூனிட் தான் வச்சிருக்காங்க. இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட்டிங் இருக்கல. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது பெருசா ஸ்பின்னருக்கு விக்கெட் கிடைக்கல. சோ அப்படி இருக்க பட்சத்துல இன்கேஸ் ஃபார்ச்சூன் அண்ட் துணித்தொழிலாளி இந்த 2 பிளேயரோட ஒவ்வொரு ஓவர்ஸை கம்மி பண்ணிட்டு வந்து நம்ம 2 ஓவர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ ஒரு கண்டிப்பா ஒரு 2 ஓவர் போல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த 2 ஓவர் போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு வந்து 3 அன்எக்ஸ்ட்ரா சோ 2 ஓவர் வரையும் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். அப்படி பவுல் பண்ணும்போது கண்டிப்பா விட்டு நம்ம 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ இந்த மேட்ச் பவுல் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்றேன். அப்படி பவுல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா விட்டு நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் இந்த ஸ்பின்னிங் யூனிட்ல வந்து ஒரு ஆளை எடுத்துட்டு இங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிளேயர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவர் பவுல் பண்ணுவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சோ அந்த 5 மெயின் பவுலர்ஸ் மட்டுமே அவங்க பவுலிங் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதே லைன் அப்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரையும் வெகுவாய் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும் விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ பேட்டிங்ல ஒரு 15+ ரன் அப்படிங்கறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரினா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்ற போது இவருக்கு பதிலா வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வெள்ளலகே சோ வெள்ளலகே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. 4 ஓவர்ல பவுல் பண்ணி பெருசா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்ல. இந்த மேட்சஸ் சோ ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கிற வெனு ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட்டிங் இல்லாததால என்னை பொறுத்தவரைக்கும் ஃபார்ச்சூன் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர் இருக்காரு. சோ 4 ஓவருமே பவுல் பண்றாரு. அந்த பவர் பிளேலே பவுல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட் அப்படியே டீமை கொலாப்ஸ் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துறாரு. இல்ல ஸ்கோர்ஸ் கம்மியா கொடுத்து வந்துடுறாரு. சோ துனித் வெள்ளலகே கம்பேர் பண்ணும்போது ஃபார்ச்சூன் வந்து ஒரு நல்ல ஒரு பவுலரா வந்திருப்பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரா வந்து இருக்கனால இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா துனித் வெள்ளலகேக்கு பதிலா வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சோ நான் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். இல்ல இதே பிளேயர்ஸோட தான் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா துணித் வெள்ளலகே நம்ம 1ங்கிறது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். தாராளமாவே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு துனித் வெள்ளலகே பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் தயான் காலின். சோ ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்.
இந்த மேட்ச் செகண்டா பவுல் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் ஃபாஸ்ட் மீடியம் பவுலருக்கும் நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்குது. அதே செகண்டா பவுல் பண்ண அந்த மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தயாம் காலியம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் பின்தங்கி வந்தனால இவர் வந்து செகண்டா பவுல் பண்ணும்போது ஒன்னு அதிகபட்சம் 2 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் வந்து 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அந்த 4 ஓவருமே அந்த பவர் பிளேக்குள்ளாரே மேட்சஸ் பவுலிங் வந்து முடிச்சுவாருங்க. 1ல இருந்து 5 ஓவர் மிஞ்சி போனா 6வது ஓவருக்குள்ளாரே அவரோட 4 ஓவருமே வந்து முடிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். இவர்கிட்ட நம்ம ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாதனால இவர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. முஜிபுர் ரஹ்மான் ஆஃப் பிரேக் பவுலர், இவரும் வந்து 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் எதனால இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ டாப் 6லயே 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே டாப் 6ல ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர், அதற்கப்புறம் பின்ன கீழே வந்து பாத்தீங்கன்னா ஜமீனிசம் முத்துசாமி கிட்டத்தட்ட அங்க ஒரு 2 கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முஜிபுர் ரஹ்மான்றது நம்ம இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து 1 அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் முஜிபுர் ரஹ்மான் மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேர் கேன்சல் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 30% வரை தான் சம்திங் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு லோ பர்சன்ட் தான் இருக்காரு. பட் நாளைக்கு நெருங்க கொஞ்சம் 50% வரைக்கும் போகலாம். பட் 50% ரொம்ப கம்மியான ஆப்ஷன் தான். ஸோ முஜிபுர் ரஹ்மான கண்டிப்பா நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம் முஜிபுர் ரஹ்மான்றது. இதுல மபாகா டெத் ஓவர் பவுலர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம மபாகா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்தி, ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட போத் நிமிஷமா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆப்போனன்ட் டீம் கையில். ஸோ நீங்க அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரிட்டோரியஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பேட் செகண்ட் பேட்லாம் கணக்கு கிடையாது. எல்லா பேட்லுமே வெரி ஃபர்ஸ்ட் பால் அக்ரெசிவ் ஆடுறதுனால ஒரு கம்மியான பால்ல ஒரு 30+ 35+ ஃபேண்டசி பண்ணி எடுத்து ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா தான் வந்து இருக்காரு பிரிட்டோரியஸை பொறுத்த வரைக்கும். ஜே ரூட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வேன் பூரன் கிராண்ட் லீக்கு ஒரு சுத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தொகல்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதே லைன் அப்ஸ்ல போனாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 to 3 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. இன்கேஸ் இனி அந்த ப்ராப்பர் 5 பவுலர் இருந்து ஒரு பவுலர் எடுத்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உள்ள சேர்த்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா தொகல்வாயை எடுத்து நம்ம பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அத துணித்துளக்கு இந்த மேட்சஸ் பிளே பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். தயான் காலிம் செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து நம்ம தயான் காலிம் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஃபார்ச்சூன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன், செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மபாகா டெத் ஓவர் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ற மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டடான 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ மபாகா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி தான் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயாம் கலீமுக்கு ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் துணித் விளையாடுக்கு லைன் அப்ஸ்ல இருக்கிறாரு, சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னா அவரு கூட நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல தினேஷ் கார்த்தி ஒரு வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டமான பிளேயர் வந்திருப்பாரு. அண்ட் பிரிட்டோரியஸ் ஒரு வைஸ் ஆப்ஷனுக்கு கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் தொழுவாயை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்மால் லீக்ல கூட ஒரு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பிரிட்டோரியா கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல வில் ஜாக் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. இன்கேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்து நான் அந்த வாய்ஸ் சொல்றேன். இன்கேஸ் அவர் பவுலிங் ஆப்ஷன் இல்ல அப்படின்னா அவர் வந்து நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜமீன் ஹசம் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. அதே வெறியனுக்கு இந்த மேட்ச் ரிஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும்
வேன் மியூரன். சோ இந்த வேன் மியூரனுக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஈத்தன் போஸ் ஃபர்ஸ்ட் போல் பண்ற மாதிரி இருந்தா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.